Okay, அடுத்து நம்ம பார்க்க போகிற சம் exercise 1.6ல third sum. Investigate the values of lambda and mu. The system of linear equations 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu have no solution, unique solution, infinite number of solutions. So இது நம்ம ப்ரீவியஸாக பண்ண கேஸ் மாதிரி தான் இல்லை அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் 1.34 பார்த்துருப்போம். அதே மாடல் சம் தான். ஸோ அங்கே நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கு பார்த்துருப்போம். அதே ஐடியா தான். ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கொஸ்டின் எழுதியாச்சு, கிவன் ஈக்குவேஷன்ஸும் எழுதியாச்சு. இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் AX ஈக்குவல் டு B. ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ XYஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்து ஒவ்வொரு ரூபா எழுதிடும். அடுத்து எக்ஸ்ன்றது வேரியபிள் மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ். அங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, XYZ இருக்குது. ஸோ XYZ எழுதியாச்சு. அடுத்து B மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் 9, 8 mu. ஸோ இது எல்லாத்தையும் எழுதிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், we are going to write the augment matrix. So what is the augmented matrix? So augmented matrix is A bar B. So what is A bar B? 2, 3, 5. அடுத்து 7, 3, minus 5, 2, 3, lambda. ஸோ இந்த A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி தரும். ஸோ இங்கே பார் போட்டு என்ன பண்ணிக்கிறோம், 9, 8 mu போட்டுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், we are going to write into row echelon form. ஸோ row echelon form கன்வெர்ட் பண்ண போகிறோம் யூஸிங் சம் row operations. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அது கீழே இருக்க ரெண்டையும் ஜீரோ ஆக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் ஒன்னாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஈஸி. ஸோ இப்போ இங்கே ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் என்ன பார்த்துருந்தோம், ஸோ இங்கே ஒன்னாக இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன தேவையோ ஒன்னால் சப்ரைட் பண்ணிட்டோம். இங்கே கே இருக்குது, அப்போ கேலாம் மல்டிப்ளை பண்ணி சப்ரைட் பண்ணிட்டோம். சப்போஸ் ஒன்றா இல்லை அப்படின்னா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே 2 இருக்குது, 7 இருக்குது. ஸோ 2 வச்சு 7 எப்படி ஜீரோ ஆகிறது, அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் பாருங்கள். ஸோ வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 2 and 7? ஸோ 2க்கு 7க்கு எல்சிஎம் எவ்வளோ, 14. ஸோ அப்போ 14 வரணும்னா இந்த ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணும், இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ரெண்டும் காமனாக ஒரே நம்பராக வந்துடும். ஸோ ரெண்டே ஒரே நம்பராக மாற்றணும், அதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ ஒரே நம்பராக இருந்தால் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணலாம். ஒரே நம்பராக இல்லைன்னா ரெண்டுக்கு எல்சிஎம் பாருங்கள், அந்த எல்சிஎம்மாக ரெண்டையும் மாற்றிடுங்க. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ 2 எப்படி நம்ம எல்சிஎம் 14ஆக மாற்றுறது, 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ R2, இப்போ இதை தான் ஜீரோ ஆக போகிறோம். அப்போ R2 இம்ப்ளைஸ் 7. ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும், ஏன்னா இதை தான் நம்ம 14ஆக மாற்றணும். ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 ஆயிடும். அப்போ 2R2 மைனஸ் இங்கே 7R1. ஏன்னா நம்ம R2 தான் ஜீரோ ஆக்க போகிறோம். அப்போ இதை ஜீரோ ஆக்கணும்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 ஆயிரும், இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 ஆயிரும். அப்போ அதை வச்சு இதை செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு 0 ஆயிரும். ஸோ அதே மாதிரி இப்போ R3. ஸோ R3க்கு பிரச்சனை இல்லை, இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக R3யும் R1யும் சப்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ரோ ஆபரேஷன்ஸ் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சால் சம் ரொம்ப ஈஸி. ஸோ கரெக்டான வேல்யூஸ் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. சரி, இப்போ நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஸோ R2. ஸோ வாட் இஸ் R2? R2 கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், 2R2. ஸோ 2ஆல் R2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 7s are 14, 2 3s are 16, 2 into -5 -10, 2 into 8 16. அடுத்து 7R1. ஸோ R1 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 2s are 14, 7 3s are 21, 7 5s are 35, 7 9s are 63. ஸோ இது எல்லாத்தையும் எழுதிட்டு, ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணோம். அப்போ எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸ் 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 மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே R2 R3 மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம், R1 எந்த சேஞ்ச் இல்லை. அப்போ R1 அப்படி எழுதுகிறோம். ஸோ 2 3 5 9. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 14 minus 14 0, 6 minus 21. வாட் இஸ் 6 minus 21? minus 15, minus 10 minus 35 minus 45. அடுத்து 16 minus 63. ஸோ வாட் இஸ் 16 minus 63? ஸோ 16 minus 63 is
47, அப்போ மைனஸ் 47 வரும். சரியா, நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து R3 R1. ஸோ வாட் இஸ் R3? ஸோ R3 மைனஸ் R1. அப்போ R3 ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். R3 என்ன? 2 3 லாம்டா மியூ. அடுத்து R1 என்ன? அதுவும் 2 3 5 9. ஸோ அப்போ இங்கே ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி தானே, R3யும் R1யும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 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 2 minus 2 0, 3 minus 3 0, லாம்டா மைனஸ் 5 லாம்டா மைனஸ் 5 எழுதிக்கிறோம். மியூ மைனஸ் 9 மியூ மைனஸ் 9 எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோ, அது கீழே ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு. செகண்ட் ரோக்கு வரும். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் அதுவும் நான் ஜீரோவாக இருக்குது. அது கீழே எலமெண்ட் ஜீரோவாக ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் சம்ஸில் என்ன பண்ணிப்போம், இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ஜீரோ ஆகிருக்கும், அதுக்கடுத்து இதை வச்சு இதை ஜீரோ ஆக்கியிருப்போம். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, ஆக்சுவலாக ஒரே ஸ்டெப்லேயே இந்த ரெண்டு ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த செகண்ட் எலமெண்ட் கீழே எலமெண்ட்டும் ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, ரோ எக்கலன் ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ லோயர் ட்ரையாங்கிள் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இட் இஸ் இன் ரோ எக்கலஸ் ஃபார்ம், இட் இஸ் இன் ரோ எக்கோலன். ஸோ ECHOLEN, ரோ எக்கலன் ஃபார்ம். ஸோ ரோ எக்கலன் ஃபார்மாக இருந்தாலே இந்த ஏ ஆர்குமெண்ட் ஏபிக்கு உள்ள ரேங்க்கும் இதுக்குரிய ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லாம்டா மைனஸ் 5 மியூ மைனஸ் 9 இருக்குது. ஸோ இதுதான் டிசைட் பண்ண போகுது இந்த ரேங்க் என்னென்ன வரப்போகுது அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேசஸாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1. ஸோ கேஸ் 1 என்ன, நம்மளுக்கு என்ன வேணும், நோ சொல்யூஷன். ஸோ நோ சொல்யூஷன் அப்படின்னா என்ன, அப்போ நம்மளுக்கு நோ சொல்யூஷன்றது என்னது, எப்போ நோ சொல்யூஷன் கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பி என்னவா இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேவா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பி என்னவா இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே எப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஈக்குவலாக இருக்காது அப்படின்னா, இங்கே ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா, அப்போ இங்கே எப்போ ஜீரோ வரும், லாம்டா ஈக்குவல் டு 5. ஸோ வென் லாம்டா ஈக்குவல் டு 5 மியூ நாட் ஈக்குவல் டு 9. ஏன்னா லாம்டா 5 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது என்ன ஆயிரும், இந்த எலமெண்ட் ஜீரோ ஆயிரும். மியூ நாட் ஈக்குவல் டு 9 இந்த எலமெண்ட் ஜீரோ ஆகாது. அப்போ இங்கே ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ என்ன ஆயிரும், ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 ஆயிரும். ஏன்னா இது ஜீரோ ஆயிடுச்சுல, அப்போ ஏ மட்டும் பார்க்கும்போது என்ன ஆயிரும், ரேங்க் 2 ஆயிரும். ஆனால் இங்கே மியூ நாட் ஈக்குவல் டு 9னால இந்த இடத்துல என்ன வரும், ஜீரோ வராது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி என்ன வரும், 3 வரும். அப்போ லாம்டா 5க்கும் மியூ 9க்கும் ரேங்க் ஆஃப் ஏ 2 வரும், ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 3 வரும். அப்போ ரெண்டுமே என்னவா இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் என்னவா இல்லை, ஈக்குவலாக இல்லை. therefore the system is inconsistent and has no solution. ஓகே, ஸோ நோ சொல்யூஷனுக்கு அப்போ லாம்டா 5யும் மியூ 9ம் மியூ நாட் ஈக்குவல் டு 9ம் இருக்கணும். ஸோ இப்போ கேஸ் 2. ஸோ கேஸ் 2 என்ன, நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறது யூனிக் சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் யூனிக் சொல்யூஷன்? ஸோ யூனிக் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவல் ஆகணும். இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ, 3. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ, அப்போ நமக்கு லாஸ்ட் ரோ என்ன ஆகக்கூடாது, ஜீரோவே ஆகக்கூடாது. அப்போ இது எப்போ ஜீரோ ஆகாமல் இருக்கும், 5 போட்டால் ஜீரோ ஆகும், 5 போடக்கூடாது. இது எப்போ ஜீரோ ஆகும், 9 போட்டால் ஜீரோ ஆகும், அப்போ 9 போடக்கூடாது. அப்போ லாம்டாவும் 5 இருக்கக்கூடாது, மியூவும் 9 இருக்கக்கூடாது. அப்போ வென் லாம்டா நாட் ஈக்குவல் டு 5 மியூ நாட் ஈக்குவல் டு 9, rank of A is equal to rank of A bar B is equal to 3. Therefore, the system is consistent and has unique solution. So, number of unknowns equal and என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, unique solutions கிடைக்கும். So, next one, case 3. So, case 3 என்ன, infinite number of solutions. So, infinite number of many solutions. இல்லை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பியும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கணும். அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ அப்போ லாம்டா 5 போடும்போது ஜீரோ ஆயிரும், மியூ 9 போடும்போது ஜீரோ ஆயிரும். therefore when
lambda equal to 5, mu is equal to 9. ஸோ லேம்டாவும் 5 மியூ 9 இருந்தால் ஸோ லேம்டா 5 போடும்போது 5 minus 5 0 ஆயிரும். மியூ 9 போடும்போது 9 minus 9 0 ஆயிரும். அப்போ லாஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் என்ன ஆயிரும் 2 ஆயிரும். ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் என்ன ஆயிரும் 2 ஆயிரும். therefore rank of A is equal to rank of A bar B is equal to 2, which is less than 3. Therefore the system is consistent and has infinitely many solutions. ஸோ அப்போ நம்மளுக்கு லேம்டா மியூடைய வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ எப்போ நோ சொல்யூஷன் இருக்கும், லேம்டா 5 மியூ நாட் ஈக்குவல் டு 9. ஏன்னா லேம்டா 5ஆக இருக்கும்போது இங்கே 0 ஆயிரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2 ஆயிரும். மியூ நாட் ஈக்குவல் டு 9 இருக்கும்போது இங்கே என்ன 0 ஆகாது. அப்போ என்ன ஆயிரும், ரேங்க் ஆஃப் ஏ பார் பி என்ன ஆயிரும் 3 ஆயிரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அப்போ சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், ஹேஸ் நோ சொல்யூஷன். அடுத்து யூனிக் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 3 வரணும். ஸோ எப்போ 3 வரும், இப்போ லாஸ்ட் ரோ 0 ஆகக்கூடாது. லாஸ்ட் ரோ 0 ஆகக்கூடாது. ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கே 2 0 ஆகக்கூடாது. இது எப்போ 0 ஆகாதுன்னா 5 போடாமல் இருந்தால் 0 ஆகாது. இது எப்போ மியூ 0 ஆகாது, 9 போடாமல் இருந்தால் 0 ஆகாது. அப்போ லேம்டாவும் மியூவும் ரெண்டுமே லேம்டா 5ஆக இருக்கக்கூடாது, மியூ 9ஆக இருக்கக்கூடாது. இருந்தால் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். அடுத்து ரெண்டுமே இது லேம்டா 5ஆக இருந்தால் மியூ 9ஆக இருந்தால் என்ன ஆயிரும், ரெண்டுமே 0 ஆயிரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பி என்ன ஆயிரும் 2 ஆயிரும். therefore we get infinitely many solutions. ஓகேவா? ஸோ சம் புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம், ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இது எல்லா சம்க்குமே காமன். ஸோ நீங்கள் காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான். ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரே ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ரோ எக்கலன் ஃபார்ம் கிடச்சிச்சு. ரோ எக்கலன் ஃபார்ம் கிடச்ச பிறகு ஒவ்வொரு கேஸையுமே நம்ம என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். ஓகேவா?